ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிடபிள்யூ தமிழ்நாடு 8, 9, 10 சேனல். எல்லாருமே உங்களோட லீவ்ல ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஒரு சில ஸ்கூல்ல நிறைய பேருக்கு வந்து மேம் லெசன் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க மேம், பாதி லெசன் முடிச்சிட்டாங்க மேம், அதனால வந்து எல்லாமே எங்களுக்கு வந்து டாபிக் வந்து ஸ்டோரிஸா போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்ததால எல்லா முக்கியமான டாபிக்ஸுமே வந்து ஸ்டோரிஸா போட போறோம். அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்க டாபிக் தான் இந்த வேர்ல்ட் வார் 1ஓட காசஸ். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு ஸ்டோரியா நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி படிக்கிறது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இதுக்கப்புறம் வேற என்ன டாபிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டோரியா போட்டா நல்லா இருக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் அந்த டாபிக்கை ஸ்டோரியா வந்து போடுறேன். பட் எப்போ தெரியும் அந்த டாபிக் உங்களுக்கு ஸ்டோரியா வேணுமா வேணாமா? இந்த டாபிக்கை ஃபுல்லா நீங்க ஸ்டோரியா பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுச்சுனா தான் நெக்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு படிக்கணும்னு தோணும். ஸோ இந்த டாபிக் உள்ள போயிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து வேர்ல்ட் வார் 1. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்பவுமே வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க, இப்போ ஒரு வேர்ல்ட் வார் 3 வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு, கண்டிப்பா நடக்க போகுது அப்படிலாம் வந்து நிறைய நியூஸஸ்லாம் பார்க்குறோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்ட் வார் 1 அப்படின்றத எதுக்கு ஆரம்பிச்சது, வேர்ல்ட் வார்னா என்ன முதல்ல அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்ட் வார் அப்படின்றது ஒரு நமக்கும் இப்போ பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வார்ன்னு தான் சொல்லுவோம், வேர்ல்டு வார்ன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அதில் 2 கண்ட்ரிஸ்க்கு தான் பிரச்சனை வருது அப்படின்றதால. இதே வேர்ல்டு வார் அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் இல்ல 2 கான்டினென்ட்ல இருக்க கண்ட்ரிஸ் பிரச்சனை பண்ணாலோ போர் பண்ணாலோ அதை தான் நம்ம வந்து வேர்ல்டு வார்ன்னு சொல்றோம். சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த வேர்ல்டு வார் இந்த வாரை வந்து நம்ம வேர்ல்டு வார்ன்னு சொல்றோம். ஏன்னா இதுல 2த்துக்கும் மேற்பட்ட கான்டினென்ட்ஸ்ல இருக்க கண்ட்ரிஸ் வந்து ஒன்னு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த வாருக்கு, இல்லைனா வந்து அந்த வாரால வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதனால தான் நம்ம வேர்ல்டு வார்ன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன தெரியணும், ரொம்ப பேசிக்ல இருந்தா பண்ணிருக்கேன். ஏன்னா எதுவுமே படிக்காதவங்க கூட இப்போ இந்த 10th இருந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப பேசிக்ல இருந்தா உனக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 7 கான்டினென்ட்ஸ் இருக்கு நம்ம வேர்ல்ட்ல. ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப், அந்த மாதிரி நிறைய கான்டினென்ட்ஸ் இருக்கு. அந்த 7 கான்டினென்ட்ல இந்த வேர்ல்டு வார்ல மெயினா உனக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து யூரோப்பும் ஆப்பிரிக்காவும் தான். ஓகேவா? மெயினா நீ புரிஞ்சுக்க வேண்டியது, யூரோப்ன்றது வந்து ஒரு ஒரு ரொம்ப வெல்வெஸ்டா இருக்க ஒரு ரிச் பீப்புள் மாதிரி வச்சுக்கோங்க. ஆப்பிரிக்காவுக்கு வந்து கொஞ்சம் ஏழ்மையா இருக்க ஒரு கண்ட்ரின் ஒரு ஒரு கான்டினென்ட். ஸோ இப்போ இந்த யூரோப்காரங்க இந்த ஆப்பிரிக்காவை ஆக்குபை பண்ணணும், ஆப்பிரிக்காவை வந்து ஆக்கிரமிச்சு நம்ம அதுல இருக்க ரா மெட்டீரியல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் மெயினா இந்த வாருக்கான ரீசன்ஸ். ஓகேவா? இது மாதிரி யூரோப்புக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவில் இருக்க பிரச்சனையை ஒரு வாரா மாறினது எப்படி எப்படி அது ஒரே நாள்ல கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் டேல இருந்ததுன்னா அது பெரிய ஒரு பூகம்பமா வெடிச்சிருக்கும். அது என்னன்றதை இந்த இந்த டாபிக்ஸ் ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ மெயினா ஒரு ஒரு நாட்டுல இருக்கவங்க ஏன் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு ஆட்சி செய்யணும்னு நினைப்பாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்கு, ஒரு ப்ராடக்ட் செய்யணும், இல்ல வந்து எனக்கு வந்து நிறைய பணக்காரன் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதெல்லாம் உருவாகிறதுக்கான ரா மெட்டீரியல் வேணும். ரா மெட்டீரியல் என்னது, ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ ஒரு எப்படி ஒரு வந்து ஒரு அரிசி ஒரு விஷயம் வந்து நம்ம கையில வரணும் அப்படின்னா அதுக்கு நெல்லுன்ற ஒரு விஷயம் வந்து இயற்கையா வந்து நமக்கு கிடைக்கணும் இல்லையா? அதே மாதிரி இயற்கையில நிறைய பொருட்கள் வச்சுதான் நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து செய்யறோம். ஸோ அந்த மாதிரி எந்த கண்ட்ரில அதிகமான ரா மெட்டீரியல் இருக்கோ, எந்த கண்ட்ரில ஒண்ணு ரா மெட்டீரியல் இருக்கணும் அந்த கண்ட்ரில, இல்லனா வந்து அதிகமான மக்கள் இருக்கணும். ஏன் அந்த மக்கள் அதிகமா இருக்கணும்? ஏன்னா என்கிட்ட செஞ்சிருக்க பொருள் எல்லாத்தையுமே நான் யாராச்சும் ஒருத்தர்கிட்ட விக்கணும்ல. அதுக்கு அந்த மக்கள்லாம் வந்து என்னோட அடிமையா இருந்தா கண்டிப்பா அவங்க என்கிட்ட தான் வாங்கி ஆகணும். ஸோ இந்த 2 காரணத்தினால தான் மெயினா வந்து ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க, ஆட்சி செய்றாங்க, ஆக்குபை பண்றாங்க, குட்டி குட்டி இடத்த வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அந்த குட்டி குட்டி இடம்ன்றது தான் வந்து காலனிஸ். குட்டி குட்டி இடம்ன்றது தான் வந்து காலனிஸ். அதுக்காக நிறைய கண்ட்ரி போயிட்டு அடிச்சுக்கிறாங்கல்ல, அது எனக்கு தான் சொந்தம், அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரி போய் அடிச்சுக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ். 2 காரணத்துக்காக தான் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை போய் ஆக்கிரமிக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் வந்து ஒன்னு மார்க்கெட்ஸ், இன்னொன்னு வந்து ரா மெட்டீரியல்ஸ். ஓகேவா? இது மறக்கவே கூடாது. நிறைய படத்துலயுமே உங்களுக்கு வந்து இன்டெரக்டா வந்து இது ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ரா மெட்டீரியல்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பேராசை பிடிச்சவங்க எல்லாருமே, பிசினஸ் பீப்புள் எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்த ரா மெட்டீரியலுக்காக அடிச்சுப்பாங்க. சரியா? ஸோ உனக்கு மெயினா அது ஞாபகம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு பர்ட்டிகுலர் விஷயம் வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்காது. ஸ்டார்ட்டிங்ல இப்ப கிளாஸ்லயே கூட எனக்கோ இன்னொருத்தனுக்கோ பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து பெருசா சண்டை போட மாட்டோம். ஒரு மனஸ்தாபம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயம் எப்பவுமே மனசுக்குள்ள அப்படியே போட்டு வச்சுட்டே இருப்போம். ஒரு நாள் செம்ம டென்ஷன் ஆயிட்டப்ப தான் அது எல்லாத்தையும் அப்படியே வந்து கத்துவோம். வீட்லயுமே அதே தான் பண்ணுவோம். சின்ன சின்ன விஷயம்லாம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கும் உங்க அக்காவுக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போ பெருசா ஒரு பிரச்சனை பண்ணணும்னு தோணுதோ அப்போ வந்து மொத்த பாயிண்ட்ஸையும் வந்து சொல்றது. கரெக்ட்டா? அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ வந்து பிரச்சனை
உள்ளுக்குள்ள நடந்துட்டே இருந்திருக்கு. அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் கடைசியில இந்த வேர்ல்ட் வார் 1 அப்படின்ற மாதிரி மாறிச்சு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்னன்றது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1900ல வந்து இந்த யூரோப் கான்டினென்ட் வந்து 2 பெரிய ஆர்ம்டு கேம்ப்ஸா வந்து பிரியுது. என்னென்ன ஆர்ம்டு கேம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு வந்து ட்ரிபிள் அலையன்ஸ் ஒன்று, ட்ரிபிள் ஆன்டான்டே ஒன்று. அந்த டீமோட பேருன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ்லயே ஒரு கேங் இருக்கு. இப்போ படத்துலயே கூட நம்ம பார்த்திருப்போம். ஒரு கிளாஸ்ல ஒரு கேங்க காமிச்சாங்கன்னா ஒரு ஹீரோ கேங் காமிப்பாங்க, ஒரு வில்லன் கேங் காமிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 கேங்குன்னு வச்சுக்கோ. ஒன்னு வந்து ட்ரிபிள் அலையன்ஸ், இன்னொன்னு வந்து ட்ரிபிள் ஆன்டான்டே. ஓகேவா? ஸோ உனக்கு வந்து ட்ரிபிள் அலையன்ஸ்ல யாரா இருந்தாங்க, ட்ரிபிள் ஆன்டான்டேல யார் இருந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும்ல. படம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இந்த டீம்ல யார் யார் இருந்தாங்க, நெக்ஸ்ட் டீம்ல யார் யார் இருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? ட்ரிபிள் அலையன்ஸ்ல மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. அதுல ஹெட் வந்து நம்ம ஜெர்மனி தான். ஓகேவா? ஃபியூச்சர்ல நீ ஹிட்லர் பத்தி கூட படிப்ப. ஸோ அந்த ஜெர்மனிக்காரன் தான் வந்து என்னது கேப்டன் மாதிரி. இவங்க 3 பேர்லயே இருக்கிறதுலே அதிகமான ஒரு மிலிட்டரி பவரோட இருந்தவர் தான் இந்த ஜெர்மனி. அவர் தான் வந்து இந்த டீமுக்கே கேப்டன் மாதிரி. இந்த புக்ல கேப்டன்லாம் இருக்காது. உனக்கு இந்த ஸ்டோரி ஞாபகத்துக்காக சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. ஆஸ்ட்ரியா ஹங்கேரின்றது இதுக்கு நெக்ஸ்ட் கொஞ்சம் பவரோட, கொஞ்சம் கண்டிப்பா இந்த போர்ல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷனேட்டோட இருக்க ஒரு கண்ட்ரி தான் வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. நெக்ஸ்ட் வந்து இட்டாலி. யார் கூடயாச்சும் இருக்கணும், இந்த டீம்ல இருக்கிறதால எனக்கு வந்து ஏதாச்சும் யூஸ் இருக்கு அப்படின்னா நான் இந்த டீம்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலி வந்து என்ன பண்ணுது, இந்த டீம் கூடயே இருந்துக்குது. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டீம், அதாவது காஹின்னு ஞாபகம் வச்சுக்கோ. காஹி தான் அந்த டீம் பேரு. ஸோ கஹின்றவங்க வந்து ட்ரிபிள் அலையன்ஸ். இவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து சென்ட்ரல் பவர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு மறக்கவே மறக்காது. காஹி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி. ஸோ இது உனக்கு கண்டிப்பா வந்து மறக்காது. ஸோ இதே மாதிரி இன்னொரு டீம் இருக்காங்க. அவங்க தான் வந்து ட்ரிபிள் ஆன்டான்டே. அவங்கள தான் வேணும்னு சொல்றோம். இன்னொரு பேர் வந்து அலைஸ். இதுல யார் யார் இருக்காங்க அப்படின்னா, ஜெர்மனிய வந்து அந்த டைம்ல இருந்தது ஜெர்மனி. அந்த ஜெர்மனி தான் மெயினான எதிரி. யாருக்கும் யாருக்கும் அப்படின்னா, பிரான்ஸுக்கும் அவன் தான் மெயினான எதிரி, ரஷ்யாவுக்கும் அவன் தான் மெயினான எதிரி. எப்பவுமே ஒரே தாட் ப்ராசஸ் இருக்கவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்கல்ல. அதே மாதிரி ஜெர்மனியை தான் உங்க மெயின் எதிரியா பார்த்ததால பிரான்ஸும் ரஷ்யாவும் என்ன செய்றாங்க, ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகேவா? இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ண வந்த பெரிய தலை தான் யார் அப்படின்னா பிரிட்டன். ஓகேவா? அதுல பெரிய தலை யாரு, ஜெர்மனி. இதுல பெரிய தலை யாரு, பிரிட்டன். ஸோ அவங்க கூட இந்த 2 ஒரு வந்து ஒன்னு வந்து ரஷ்யா, இன்னொன்னு வந்து பிரான்ஸ். ஓகேவா? டன். இப்போ உனக்கு வந்து இது வந்து ஞாபகம் மறக்கவே மறக்காது. 2 டீமா பிரிஞ்சாங்க. ஒன்னு வந்து ட்ரிபிள் அலையன்ஸ், இது வந்து ட்ரிபிள் ஆன்டான்டே. இப்போ நெக்ஸ்ட் வந்து உனக்கு வந்து வயலன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். நான் நிறைய சின்ன சின்ன காரணங்கள் இருக்குன்னு சொன்னல. அதுல முதல் காரணம் வந்து வயலன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். இப்போ என் நாடு ரொம்ப பெரிய நாடு, என் நாடு வந்து ரொம்ப நல்ல நாடு, என் நாடு வந்து இவ்வளோ நல்லது பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் நாடை பத்தி நான் பேட்ரியாட்டிக்கா இருக்கிறது வந்து தப்பு இல்லை. ஓகேவா? ஆனா கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை என் நாட்டு மேல. என் நாட்டுல என்ன சொன்னாலும் நம்பிதான் நல்லதுதான். என் நாட்டுல என்ன பண்ணாலும் அவங்க நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையை வந்து நம்ம ஒரு கண்ட்ரி மேல வைக்கிறோம். நம்ம ஒரு கண்ட்ரி மேல அது ரொம்ப கண்மூடித்தனமா வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து ஜிங்கோயிசம். அதுதான் வந்து பிரிட்டன்ல வந்து பண்ணிருக்காங்க. என்ன பண்றாங்க, அவங்க அவங்க லீடர் என்ன சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். அவங்க லீடர் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்புவாங்க. அதுதான் வந்து ஜிங்கோயிசம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ்ல சாவனிசம். சாவனிசம்னா இருக்கிறதுல நான் தாண்டா சுப்பீரியர், எனக்கு என்னை தாண்டி தான் எல்லாமே நடக்கணும், என்னை தாண்டி தான் எல்லாமே இந்த உலகத்துல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி நான் தான் இருக்கிறதுலே மாஸ் அப்படின்னு சுப்பீரியரா நினைக்கிறது தான் வந்து இந்த சாவனிசம். ஓகேவா? அதுக்காக கூட மேல் சாவனிசம்லாம் சொல்லுவாங்க. மேல் சாவனிசம்னா ஆண் ஆதிக்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் அபவுட் அந்த சாவனிசம்ல. இதுல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமா நான் தான் சுப்பீரியர் அப்படின்னு நினைக்கிறது தான் சாவனிசம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கல்ச்சர். கல்ச்சர்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இருக்கிறதுல என்னோட கலாச்சாரம் தான் கல்ச்சர். அதுலயே வந்தது இல்ல, இருக்கிறதுல என்னோட கலாச்சாரம் தான் வந்து இருக்கிறதுலயே வந்து மேம்பட்ட கலாச்சாரம். எல்லாத்தையும் விட எனக்கு தான் வந்து எங்களோட கல்ச்சர் தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப பழமையானது, இருக்கிறதுல ரொம்ப சூப்பரானது அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியை வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்மூடித்தனமா இவங்க 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 நாட்டோட இது வந்து நம்புறது தப்பு இல்லை. ஆனா இன்னொரு நாட்டை வெறுக்க வைக்கிறாங்கல்ல, இதை சொல்லி நம்ம தான் மாஸ், இன்னொருத்தவங்கலாம் வேஸ்ட், நம்ம தான் மாஸ், அவங்களாம் நம்ம எதிர்க்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 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 அவங்க இந்த 3 கண்ட்ரில இருக்க பீப்புள்ஸுமே வந்து மேனிபுலேட் பண்றாங்க. ஒரு விஷயத்த மல்டிபிள் டைம் சொன்னா என்ன ஆகும், அதுவே நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆயிட்டு அதுதான் உண்மை போல அப்படின்னு ஆயிடும்ல. அந்த மாதிரி இந்த 3 கண்ட்ரீஸ்லயுமே என்ன பண்றாங்க, இந்த விஷயத்த எல்லா பீப்புளோட மனசுலயுமே ஆழமா வந்து பதிய வைக்கிறாங்க. அப்ப என்ன தோணும், மற்ற எல்லா கண்ட்ரியுமே வந்து நம்மள வந்து எதிர்க்கிறாங்க, அப்ப நம்ம அவங்களுக்கு முன்னாடி நம்ம எதிர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மிலிட்டரியில ஜாயின் பண்றாங்க. அதனால தான் இவங்க 3 பேரோட மிலிட்டரியுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஓகேவா? ஜெர்மனிலயும் நிறைய பீப்புள் வந்து நம்ம தலைவர் வந்து நம்ம நாடு தான் இருக்கிறதுலே வேர்ல்டோட லீடர்னு
ஃப்ரான்ஸ்ன்னு சொல்றாரு, அப்போ நம்ம ரொம்ப சுப்பீரியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனில போய் சேர்றாங்க. மிலிட்டரி நிறைய போய் சேர்றாங்க. அதே மாதிரி பிரான்ஸ்ல, அதே மாதிரி பிரிட்டன்ல. இது 3மே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து உனக்கு வந்து அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் த ஜெர்மன் எம்பரர். நான் முன்னாடியே சொன்னேன், ஜெர்மன் வந்து அவங்க மனசுல எல்லாருக்குமே வந்து நம்ம தான் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதிய வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மெயினான காரணம் யாரு? இந்த கெய்சர் வில்லியம் 2 தான். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப கோவக்காரர், ரொம்ப ஆக்ரோஷமானவரு. ஒரு சீக்ரெட்டான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாராம். இவர் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணதால, அத வெளிய காட்டிக்காம இருக்கிறதால எப்பவுமே வந்து கோவக்காரரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இது உண்மையா இல்லையா? நீ போட்டு பாரு Googleல. ஓகேவா? ஸோ வந்து இவர் இன்செக்யூரா ஃபீல் பண்ணதால, இவர் என்ன பண்றாரு, ஜெர்மனில இருக்க மக்கள்லாம் வந்து நெறைய பேர் வந்து படை திரட்டி கண்டிப்பா எல்லாருக்கும் எதிரா வந்து போராட வைக்கணும் அப்படின்ற மாரி ரெடி பண்ணிறாரு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து இன்னொரு பாயிண்ட். எதுக்கு? நம்மளோட வேர்ல்ட் வார் ஆரம்பிச்சதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஹாஸ்டிலிட்டி ஆஃப் த பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. நான் முன்னாடி என்ன சொன்னேன், அந்த ஒரு டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் பிரச்சனை அப்படின்னா, அதுல மெயினா வந்து ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். எதுக்கு அவங்க பகையாளியா மாறுனாங்க அப்படின்றதுக்கு. கரெக்ட்டா? ஸோ ஜெர்மனியும் பிரான்ஸ்க்கும் என்னடா முன்பகை அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க என்ன பண்ணாங்க ஜெர்மனி ஒரு கட்டத்துல பிரான்ஸ் கிட்ட போயிட்டு வார் பண்ணி என்ன பண்றாங்க, ஆல்சேஸும் லொரைனையும் வந்து பிரான்ஸ் கிட்ட வந்து புடுங்கிடுறாங்க. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து டென்ஷன் தான் ஆகும். ஜெர்மனி கிட்ட எனக்கு வந்து ஏதாச்சும் பண்ணி அவனை மறுபடியும் போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒரு பகை இருந்துட்டே தான் இருக்கும். அந்த பகையை வந்து எங்க தீர்த்துக்கிறாங்க, இந்த வேர்ல்டு வார் 1ல தீர்த்துக்கிறாங்க. இதுதான் வந்து முன்பகை. ஜெர்மனிக்கும் பிரான்ஸ்க்கும் அந்த முன்பகை என்னது, இந்த ஆல்சேஸ் அண்ட் லொரைனை வந்து 1871ல அவங்க ஆக்கிரமிச்சது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து hostility of France towards the Germany. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து உனக்கு வந்து இம்பீரியல் பவர்ஸ் பாலிடிக்ஸ் இந்த பால்கன்ஸ். இப்போ வந்து ஜெர்மனிக்கும் பிரான்ஸ்க்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டோம். இப்போ ஆஸ்திரியா ஹங்கேரி எதுக்கு இந்த போர்ல வந்துச்சுன்னு தெரியணும்ல. அதுதான் வந்து ஆஸ்திரியா என்ன பண்றாங்க, நம்மளோட செர்பியாக்கு பக்கத்துல இருக்க பாஸ்னியா அண்ட் எர்சோவினியாவில வந்து ஆக்கிரமிச்சிடுறாங்க. ஓகேவா? எல்லாருமே ஒரு ஒரு கண்ட்ரி எதுக்கு ஆக்கிரமிச்சோம்னு நம்ம வந்து ஃபர்ஸ்டே படிச்சுட்டோம். ஸோ வந்து ஆஸ்திரியா என்ன பண்றாங்க, பாஸ்னியா அண்ட் ஹெர்சோகினியாவ ஆக்கிரமிச்சிடுறாங்க. இந்த பாஸ்னியால வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நெறைய செர்பியா பீப்புள் வந்து இருக்காங்க. ஓகேவா? நெறைய செர்பியா பீப்புள் இருக்காங்கன்றதால, நம்ம செர்பியாக்கு என்ன தோணும், நம்ம மக்கள்லாம் அங்க இருக்காங்களே, அவங்க அந்த இடத்த வந்து வேற ஒருத்தன் ஆக்கிரமிச்சிட்டானே, அவங்க வந்து கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, செர்பியா வந்து ஆஸ்திரியாவுக்கு வந்து ஒரு கோவம் ஒரு வெறுப்பு வந்துருது. ஸோ செர்பியாவுக்கும் ஆஸ்ட்ரா-ஹங்கேரிக்கும் இருக்க பிரச்சனைய தூண்டி, தூண்டி, தூண்டி பெரிய பிரச்சனையா வெடிக்க வைக்கிறதே இந்த ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ் அவங்கவங்க பகைய தீர்த்துக்கணுன்றதால இந்த 2 கண்ட்ரிக்குள்ள நடக்கிற சின்ன பிரச்சனைய வந்து பெரிய பிரச்சனையா வந்து தூண்டி விடுறாங்க. ஓகே. ஸோ அதுல நடக்கிறது தான் வந்து ஜெர்மனி என்ன பண்றான் போயிட்டு ஆஸ்ட்ரியா கிட்ட, நீ வந்து ஒரு வேளை நாளைக்கே உனக்கும் செர்பியாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு, செர்பியாவுக்கு ஒருவேளை ரஷ்யா ஹெல்ப் பண்ணா அப்படின்னா, கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்காரன் என்ன பண்றான், ஆஸ்ட்ரியா கிட்ட சொல்லிடுறான். இது சொன்னோனே நமக்கு என்ன ஆகும், ஒரு பவர் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, இருக்கிறதுலே பெரிய மிலிட்டரி பவர் இருக்க ஜெர்மனி வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டான். அதனால நான் என்ன வேணா சீன் போடலாம், என்ன வேணா கெத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது தான் வந்து ஆஸ்ட்ரியா பண்ண ஒரு விஷயம். சரியா? இது வந்து இந்த பாயிண்ட் வந்து இப்ப ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா நம்ம கடைசியா பார்க்கலாம். சரியா? The enmity between Austria and Serbia led to the outbreak of the war in 1914. 1914ல வார் ஆரம்பிச்சதுக்கே மெயினான காரணம் இந்த ஆஸ்ட்ரியாவும் செர்பியாவும் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்குன்றத லாஸ்டா பார்க்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் உனக்கு வந்து பால்கன் வார்ஸ். பால்கன் வார்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1912 அண்ட் 1913ல நடந்த ஒரு வார்ஸ் தான் வந்து பால்கன் வார்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுல மெயினா என்ன அப்படின்னா, செர்பியா, பல்கேரியா, மாண்டனிகரோ அண்ட் கிரீஸ் இந்த 4 கண்ட்ரியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இருக்கிறதுலே அப்போ கொஞ்சம் வீக்கரா இருந்த டர்க்கியை வந்து போய் அடிச்சு தாக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே நம்மளோட வீக்கா தெரிஞ்சோன்னா அவங்க தானே போய் சீனை காட்டுவோம். அதனால என்ன பண்றாங்க, செர்பியா, பல்கேரியா இவங்க 4 பேரும் சேர்ந்து டர்க்கியை வந்து அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணி வின்னும் பண்ணிடுறாங்க. ஏன்னா 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை அட்டாக் பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்க, வின்னும் பண்ணிடுறாங்க. இப்ப வின் பண்ணா எல்லாரும் பங்கு ஒழுங்கா பிரிச்சுக்கணும்ல. ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டுக்காக நான் சண்டை போட்டு எங்க அக்கா கிட்ட இருந்து வாங்கிட்டேன் அப்படின்னா, நானு என் தம்பி ஒரே மாதிரி பிரிச்சுக்கணும். ஒரு வேளை அவன் தான் சின்னவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 பிஸ்கெட் நான் எடுத்துட்டு 2 பிஸ்கெட் அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, அவன் டென்ஷன் ஆயிட்டு மறுபடியும் என்கிட்டயே சண்டைக்கு வருவான்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. பல்கேரியா என்ன பண்ணாங்க, நமக்கு வந்து கம்மியா கொடுத்துட்டாங்க போல ஷேரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க கூட சேர்ந்து போராட்டம் பண்ணவனையே எதிர்க்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இவங்க 4 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, டர்க்கிக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. செகண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, செகண்ட் வந்து பல்கேரியா வந்து என்ன பண்றாங்க, செர்பியா,
கிரீஸ் வந்து எதிர்க்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஷேர் கம்மியா குடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து பால்கன் வார்ஸ். இந்த வார்ல வந்து செர்பியா வின் பண்ணதால செர்பியாக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்க்கு. ஸோ இப்போ புரிஞ்சுச்சா? அப்போ வந்து எல்லா சின்ன சின்ன காரணமும் சேர்ந்து தான் நமக்கு ஒண்ணா வந்து வேர்ல்ட் வார் ஒண்ணா வெடிஞ்சிருக்கு. ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட் இது வந்து என்னது? பால்கன் வார்ஸ். இதுவும் ஒன் ஆஃப் த பிரச்சனை வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தான் வந்து இமிடியட் காஸ். நம்மளோட இமிடியட் காஸ் என்னது? அசாசினேஷன் அட் சரஜாவோ. சரஜாவோன்றது ஒரு பிளேஸ். ஓகேவா? அசாசினேஷன்ன்றது அங்க நடந்த ஒரு கொடூரமான ஒரு விஷயம் தான் வந்து அசாசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து ஒருத்தவங்கள கொன்னுட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்றத அசாசினேஷன் சொல்லுவாங்க. யார் இறந்தாங்க? ஆஸ்ட்ரியா ஹங்கேரியோட ஒரு பெரிய கிங்கோட அயர்னா வந்து பையன். அந்த பையன் வந்து இறந்துட்டான். ஓகேவா? ஒரு ராஜாவோட பையன் இறந்துட்டாங்கன்னா அந்த ஊர்ல எவ்வளவு பேர் கலவரம் நடக்கும். சரி, இறந்துட்டானாலே அவ்வளோ டென்ஷன் ஆகும். இதுல வந்து அது கொன்னது வந்து ஒரு பாஸ்னியன் சர்ப். சர்ப்னா என்னது? செர்பியாவை சேர்ந்த ஒருத்தன். ஓகேவா? பாஸ்னியால இருக்க செர்பியாவை கண்ட்ரியை சேர்ந்த ஒருத்தன் தான் நம்மளோட பிரான்சிஸ் ஃபெர்டினாண்ட், அதாவது ஆஸ்ட்ரியா ஹங்கேரியோட ஒரு மெயினான ஒரு பர்சனை கொண்டுட்டாங்கன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் போர் நடக்கும். ஏன்னா உங்க ஆளு தான் வந்து எங்களோட ஆஸ்ட்ரியா ஒரு மெயின் பர்சனை வந்து கொண்டுட்டாங்க. அதனால கண்டிப்பா உங்க மேல நாங்க வார் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொன்னாங்க? ஹெல்ப்புக்கு வரேன்னு சொன்ன எல்லாருமே வந்து ஹெல்ப்புக்கு வருவாங்க. ஆஸ்ட்ரியாக்கு ஜெர்மனியும் இட்டாலியும் ஹெல்ப்புக்கு வராங்க. நம்மளோட செர்பியாக்கு தான் ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் இவங்க 3 பேரும் ஹெல்ப்புக்கு வராங்க. அது ஒரு பெரிய கலவரமா மாறுது. அதுதான் வந்து வேர்ல்ட் வார் 1. ஓகேவா? ஸோ உனக்கு வந்து சின்ன சின்ன காரணங்கள் என்னென்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் உடனே அந்த ஸ்பார்க் எங்கேருந்து உருவாகுச்சு அப்படின்னா, கடைசியா வந்து 28 ஜூன் 1914ல நடந்த அந்த கொலை தான் வந்து மொத்த வேர்ல்டு வார் 1க்குமே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா ஒரு வெத்திக்குச்சி மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே வந்து சீரியஸா வந்து வேர்ல்டு வாரா வந்து ஆரம்பிச்சது. ஸோ வந்து நீ எக்ஸாம்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு அப்படின்னா, யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 2 டீமா பிரிஞ்சாங்கன்னு சொன்னா, ஒண்ணு வந்து ட்ரிபிள் அலையன்ஸ், இன்னொன்னு வந்து ட்ரிபிள் ஆன்டான்டே. அத மறக்கவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து வயலன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் வந்து உனக்கு ஜிங்கோயிசம்னா ரொம்ப கண்மூடித்தனமா நம்புறது. சாவனிசம்னா நான் தான் கெத் அப்படின்னு சொல்லி சுப்பீரியரா ஃபீல் பண்றது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து கல்ச்சர். நம்மளோட கலாச்சாரம் தான் மேம்பட்ட கலாச்சாரம் அப்படின்னு நினைக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் த ஜெர்மன் எம்பரர். கைசர் வில்லியம் 2 வந்து இருக்கிறதுல ரொம்ப ஆக்ரோஷமானவரா வந்தாரு. அவர் தான் வந்து எல்லார் நாட்டையும் வந்து எதிராளியா வந்து அவங்க பீப்புளை வந்து பார்க்க வச்சாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஜெர்மனிக்கும் பிரான்ஸ்க்கும் என்ன முன்பகை அப்படின்றத பார்த்தோம். நீ என்னன்னு கமெண்ட்ல சொல்லு. உனக்கு டக்குன்னு இப்போ நான் சொன்னது வந்து ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லு. சரியா? இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இந்த பால்கன்ஸ். பால்கன்ஸ்ல என்ன பிரச்சனை? ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கும் செர்பியாக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது தான் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து பால்கன் வார்ஸ். எப்படி செர்பியா வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா மாறினாங்க அப்படின்றதுக்கான ரீசன் தான் இந்த பால்கன் வார்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வெடிஞ்சதுக்கான அப்படியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய பிரச்சனையா வெடிஞ்சதுக்கான காரணம்ன்றது தான் இந்த இமிடியட் காஸ் அசாசினேஷன் அட் த சரஜாவோ. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து புரிஞ்சிச்சு மேம். கண்டிப்பா வந்து இந்த டாபிக்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன் மேம் அப்படின்றவங்க வந்து இப்பவே உடனே கமெண்ட்ல போயிட்டு மேம் இந்த டாபிக் சூப்பரா இருந்துச்சு மேம், நெக்ஸ்ட் டாபிக் நான் வந்து இந்த டாபிக் எதிர்பார்க்கிறேன் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. நீங்க எந்த டாபிக் வந்து அதிகமா போடுறீங்களோ அந்த டாபிக் தான் நான் நெக்ஸ்ட் டாபிக்கா போடுவேன். ஸோ வந்து நீங்க போடுறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுமே வந்து அவங்களுக்கு என்ன டாபிக் வேணும்ன்றத போட சொல்லு. சரியா? நெக்ஸ்ட் வந்து உனக்கு வந்து எல்லா வருஷமும், அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் ஆச்சு, கண்டிப்பா என்ன பண்றாங்க, இந்த வேர்ல்டு வார்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. அதுவும் இந்த கொஸ்டின் தான், மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஒரு வாட்டி 5 மார்க்ல கேட்டிருக்காங்க, ஒரு வாட்டி 8 மார்க்ல கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் இப்போ முடிஞ்சது இல்லையா, போன மாசம் முடிஞ்ச நம்மளோட பப்ளிக் எக்ஸாம்லயும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க 5 மார்க்ல. டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அப்போ இந்த டாபிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டாபிக் புரியலனாலும் 2 வாட்டி வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த டாபிக்கை நீ மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணுன்றதை என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு கமெண்ட்லயுமே தான் என்னோட எனர்ஜி வந்து செம இதுவா இருக்கும். நெக்ஸ்ட் வர டாபிக்ஸுமே உங்களுக்கு இதே மாதிரி வந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். சரியா? இப்போ எப்படி நான் வந்து ஸ்டோரிஸா சொல்றேன், இதே மாதிரி தான் உனக்கு தெரி பேட்ச்லயும் எல்லா டாபிக்ஸுமே நான் வந்து ஸ்டோரி மாதிரி உனக்கு புரியுற மாதிரி தான் நான் வந்து சொல்ல போறேன். ஸோ இப்பவே வந்து தெரி பேட்ச்ல என்ரோல் பண்ணிடு உன்னோட PW ஆப்ல. ஓகே, நீ வந்து PW ஆப்ல எதுல வேணா இறக்கிக்கலாம். ஓகே, உன்னோட ஆண்ட்ராய்டு போனா இருந்தாலும் சரி, ஐபோனா இருந்தாலும் சரி, நீ இந்த PW ஆப்பை இறக்கிக்கலாம். இதுல வந்து தெரி பேட்ச்னு போயிட்டு டைப் பண்ணி பாரு. ஸோ அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இன்னைக்கே அதுல என்ரோலும் பண்ணிடு. சரியா?
தெரி பேட்ச்ல இன்னைக்கே பிடபிள்யூ ஆப்ல இறக்கி டவுன்லோட் பண்ணி அதுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இன்னைக்கே என்ரோல் பண்ணிடு. சரியா?